மாநில தலைவர், துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கீங்க பாஜகவில். எப்படி கருதுறீங்க? எப்படி ஃபீல்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்மளுடைய மதிப்புக்குரிய பிரதமர் மோடி அவர்களுக்கும் எங்களுடைய மாநில தலைவர் நயினார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்கறதுக்கு ஏன்னா அந்த வேர்தியாக நினச்சிருக்காங்க. ஸோ அது சொல்லும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ இந்த அடுத்து 2026 எலெக்ஷன் களம் வந்து இப்போ சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாதிரி இங்கே சிஎம் போய்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நீங்களும் துணைத் தலைவராக இருக்கீங்க. உங்களுடைய மூவ் எப்படி இருக்கும்? இது நம்மளுடைய மாநில தலைவர் நயினார் அவர்கள் தான் முடிவு பண்ணணும் மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுது. ஏன்னா இப்போ தான் ஒரு ரோடு போட்டிருக்காங்க, இப்போ தான் மேப் போடணும். ஸோ அவர் நிச்சயமாக ஒரு அழகான மேப்பு போட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. நான் மட்டும் இல்லை, பல பேர் என் கூட வந்து பெரிய பெரிய பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்வேன் நான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது எங்களுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்மளுடைய பிரதமருடைய நல்ல திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும். டோர் டு டோர் கேம்பெயின் இருக்கணும். நம்மளுடைய பூத் வந்து ரொம்ப வலுப்படுத்தணும். அது எல்லாமே இருக்குது. பட் நிச்சயமாக யாருக்கு என்ன பொறுப்பு? ஏன்னா தென்சென்னை கொடுத்துருக்குறாங்க. தென்சென்னை வந்து மிகப்பெரிய ஒரு கான்ஸ்டிடுவன்சி இருக்குது, தொகுதி இருக்குது. அப்படி இருக்கும்போது 4 பேருக்கு பிரித்து அது கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது தென் சென்னையில் வேறு என்னென்ன நல்ல விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும், அதுதான் இப்போதுக்கு ஒரு மெயின் எஜெண்டா இருக்க போகுது. இப்போ இந்த தேர்தல் அரசியல் இதெல்லாம் நீங்கள் ஒரு கலைஞர் கூடயும் அரசியலில் இருந்திருக்கீங்க. இப்போ அதை மையமாக வச்சும் இந்த பாஜகவில் உங்களுக்கு ஒரு இந்த பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய ஸ்பெஷலாக நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா உங்களுடைய மூவ் என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் மக்களை போய் சந்திக்கணும். நம்ம பிரதமர் அண்ட் பாஜகவுடைய நல்ல திட்டங்கள் இன்றைக்கி இந்தியா வந்து டாப் 5ல் இருக்குது. 3 பில்லியன் இது மூலமாக வந்து போயிட்டுருக்கு, எக்கனாமி நோக்கி போயிட்டுருக்கு. ஒரு 2047 வந்து ஒரு விக்சித் பாரத் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது இன்றைக்கி உலகத்தில் எங்கே போனாலும் நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்குங்க சொன்ன உடனே நமக்கு கிடைக்கிற மரியாதையே வேறு இருக்குது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்படுகிறது, அந்த தேசத்துடைய மிக சிறந்த பட்டம் அவருக்கு வந்து சுட்டுப்பட்டு அவருக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அண்ட் த டாலஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அப்படி நான் சொல்லும்போது பிரதமர் இன்றைக்கி இருக்கிறாருன்னா நிச்சயமாக ஒரு இந்தியா கடைசி 5ல் இருக்கும்போது இன்றைக்கி டாப் 5ல் இருக்குது. ஸோ நிச்சயமாக அந்த நல்ல திட்டங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல நோக்கம், நம்ம பிரதமருடைய நல்ல பார்வைகள் என்ன இருக்குது, நம்ம தேசத்தை வந்து எப்படி மேம்படுத்தணும், இன்னும் முன்னாடி எப்படி கொண்டு போகணும், அந்த நல்ல திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு போய் சேரணும். முதல்ல அதுதான் இருக்கும். இப்போ தமிழகம் வந்திருந்த பிரதமரும் ஒரு 4900 கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் துவக்கி வச்சுட்டு போயிருந்தாங்க. ஆனாலும் தொடர்ந்து இந்த திமுக இப்படிப்பட்ட கட்சிகள், எதிர்கட்சிகள் வந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறாங்க, நிதி ஒதுக்கலை, இது ஒரு மதச்சார்பான ஒரு கட்சி அப்படின்ன மாதிரியே பேசிட்டு வராங்களே, இதை எப்படி? இல்லை, அவங்க எந்த மதத்தை நம்பிக்கை வைக்காமல் இருந்தாங்கன்னா அது சொல்லலாம். மத சார்ந்து அவங்களே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறாங்க, பட்டத்தை அடிக்கிறாங்க, இல்லை தாயத்தை கட்டுறாங்க, கோயிலுக்கு சாமிக்கு பூஜை பண்ணுறாங்க. அப்புறம் மத சார்ந்து தான் எங்களை மட்டும் சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து மக்கள் முன்னாடி ஒரு வேஷம் போட்டுட்டு பின்னாடி வந்து வேறு மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அது மக்கள் ஏமாத்துகிற வேலை. அந்த மக்களை எப்படி ஏமாற்றணும் இது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக இந்த மாதிரி அபாண்டமான ஒரு பொய் சுமக்கிறாங்க, ஒரு பழி சுமக்கிறாங்க, இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்கன்னா எனக்கு புரியல. உங்களால் பண்ண முடியாதது பாஜகவில் பண்ண முடியும், அது உங்களுக்கு உறுதியாக தெரியும். அதனால தான் நீங்கள் வந்து திசை திருப்புறதுக்காக பல விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க.